Hi friends, welcome to Lakshara kitchen. இன்னைக்கு நம்ம டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த டொமேட்டோ ரைஸ் உங்க கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, கரம் மசாலா பொருட்கள் பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாச்சி பூ, கிராம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, தாளிசத்துக்கு எண்ணெய், அப்புறம் மசாலா ஐட்டம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 கப் ரைஸ். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பேனில் 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். இதில் இந்த பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ எல்லாம் நல்லா பொரியட்டும். இது கூடவே 2 பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இன்னும் கொஞ்சம் வதங்கணும், அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வதக்கிக்கிறேன். நல்லா மேஷ் ஆகணும் தக்காளி. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்கிட்ட புதினா இல்லை. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி தொக்கு ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க. இதை இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் 1 கப் ரைஸ் போட்டு இது கூடவே உங்களுக்கு தக்காளி தொக்கு எவ்வளோ வேணுமோ அது சேர்த்துக்கோங்க. என்னோடய பொண்ணு காரம் கம்மியாக தான் வேணும், அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ அருமையான தக்காளி சாதம் ரெடி. நீங்களும் செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.